அவருடைய தலைமையில தான் இருக்கணும்னு அதே கூட்டணி அந்த கூட்டணியில இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அவருடைய தலைமையில் இயங்கும் அங்கு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கூட்டணி அமையும்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு மிக மிக வேண்டியவர். நான் வயதிலே நான் சிறியவனாக இருந்தாலும் கூட என்னை குருஜி என்று தான் அன்பாக அழைப்பார். வேறு அவருக்கு என் மீது என்ன கோபம் என்று தெரியவில்லை. நான் சொன்னது ஒரு நியாயமான விஷயத்தை சொன்னேன். அவர் இன்றைக்கு ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். அதை பற்றி நான் குறை சொல்ல முடியாது. அந்த இயக்கம் இன்னும் வளர்ந்து வரவில்லையே, எடுத்த உடனே நாளைக்கு ஆட்சியிலே வருவோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் என்று தான் நான் கேட்பேன். ஒருவேளை என்னை டெபாசிட் இழக்க செய்வதற்கு அவர் திருநெல்வேலியிலே வந்து அவர் போட்டியிட போகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. காங்கிரஸ்ல இப்போ இன்னிலேருந்து விருப்பம் மனு கேட்டு எங்களுடைய கோர் கமிட்டி மீட்டிங் போட்டு அதில் முடிவு எடுத்து அதன் பிறகு ஜனவரி மாதத்திற்கு பேர் அதனுடைய முடிவு. அதுக்குள்ள கூட்டணி நிறைவு பெற்றுமாங்க. பிப்ரவரி மாதம் இருக்கு, மார்ச் மாதம் இருக்கு, இன்னும் நாள் நிறைய இருக்கு. அது சில பேர் படித்திருந்தும் தங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத பயன்படுத்த முடியாதவங்க சில பேர் தீபத்தூணுக்கும் எல்லைக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பத்தி நிறைய பேர் பேச்சிருப்பாங்க. எல்லைக்கல்லாம் அளவு சின்னதா இருக்கும், 4 பக்கமும் இருக்கும், அதுல தொடர்ந்து இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எல்லைக்கல் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. இது தீபம் ஏற்றக்கூடிய தூண் இது. அதனால சில பேர் வித்தியாசம் தெரியாம